ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம லைட் மீ வெப் சீரிஸ்ல இருக்க 6th பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சமந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு 11 வயசு பொண்ணு 2 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டா. ஆனா போலீஸ் இந்த கேஸை பெருசா கண்டுக்காதனால அவங்க அப்பா இப்ப அந்த பொண்ணை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு $1,00,000 கொடுக்கறதா பரிசு அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ்னு எல்லாரும் பேரும் நிறைய பேர் அங்க வந்து நின்றுகிட்டு ஆளாளுக்கு ஒரு துப்பு கொடுக்குறோன்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம லைட் மேனே அவங்க வர சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம லைட் மேனும் ஃபாஸ்டர் வராங்க. உள்ள போய் அவங்கள்ட்ட ஏன் திடீர்னு நீங்க இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ அவங்க ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. என்ன அதுன்னா அவங்க பொண்ணு ஒரு ஷொட்டர் போட்டு ஒரு ரோட்ல நடந்து போற மாதிரி இருக்கு. இது யாரு கொடுத்தாங்கன்னு கேட்கறப்போ போலீஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதை கொடுத்தாங்க. அவ என்ன உயிரோட தான் இருக்கா, அதுக்காக தான் நாங்க இவ்வளவு பெரிய ஆஃபரே கொடுத்துருக்கோம், சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம லைட் மேன் கேட்கற கேள்வி என்னன்னா, நீங்க உங்க பொண்ணை கொன்னீங்களா, நீங்க உங்க பொண்ணை கொன்னீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஏன் இப்படி கேட்கறீங்க, நாங்க ரொம்ப பாசமா இருந்த அவளோட ஏன் இப்படி எல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. லைட் மேன் ஏன் இப்படி கேட்டுட்டே இருக்காருன்னா, இந்த பொண்ணு உங்களோட சொந்த பொண்ணு கிடையாது, இவங்க அந்த பொண்ணை தத்தெடுத்திருப்பாங்க, அதுக்காக தான் லைட் மேன் திரும்ப திரும்ப இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அவங்க அம்மா நோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்க அவளை ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டோம், அவ ஆனா வெளியே ஓடி போயிட்டா, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவளை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரியாவும் எலியும் இன்னொரு கேஸ்க்காக வந்திருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னா, அங்க முகிஷான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பீசரா இருப்பாங்க. பீசர் அப்படின்னா அமைதியை விரும்புறவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு புக் எழுதிருப்பாங்க. அது செம்ம பாப்புலரா இருக்கும். அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவங்க போன வாரம் கலந்துகிட்ட ஒரு மீட்டிங்ல ஒரு கன் எடுத்துட்டு போயிருக்காங்க, அதுவும் சுட யாரையோ ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அவங்க புக்ல சொன்ன எல்லா விஷயமும் பொய்யா தான் இருக்கணும். சோ நாங்க இந்த புக்கை ரொம்ப அதிகமாவே காப்பீஸ் போட்டு வச்சிருக்கோம், அது எங்களுக்கு பெரிய ஆபத்தா போயிடும், அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இவங்களும் ஓகே, நாங்க எங்களால முடிஞ்சதை பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம லைட்மேனோட ஆபீஸ்க்கு ஒரு டிடெக்டிவ் வந்திருப்பாரு. அவரு தான் நம்ம சமந்தாவோட கேஸை ஹேண்டில் பண்றவரு. சோ அவரு கூட சேர்ந்து தான் இவங்க இதுல ஒர்க் பண்ண போறாங்க. இப்போ நம்ம லைட்மேனோட ஆபீஸ்க்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த சமந்தாவோட அப்பா ஒரு $1,00,000 ஆஃபர் கொடுக்குறோன்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, க்ளூ கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம லைட் மேன் அவங்க எல்லாம் தள்ளிட்டு மேல போய் ஏறி நின்று ஒரு விஷயம் சொல்றாரு. சமந்தாவோட அப்பா சொன்னா $1,00,000 ஆஃபர் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற பாதி பேர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அந்த சமந்தா பொண்ணை டீஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவனை பத்தி யாராவது க்ளூ கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கறாரு. நிறைய பேர் கை தூக்குறாங்க. நீங்களும் எல்லாரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இப்போ அங்க ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல சமந்தா கூட படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு தகவல் சொல்றா. என்ன அப்படின்னா, அவ காணாம போறதுக்கு கடைசி நாள் டேவிட்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா. அவங்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன், அவனை போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். உடனே இவங்க எல்லாரும் அந்த பையனோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அந்த டேவிட்டோட அம்மா, நீங்க என் பையனை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க, வேணும்னா நீங்க போய் அவனோட ரூம்ல செக் பண்ணுங்கிறாங்க. உடனே நம்ம லைட் மேனும் என்னடா ரூம்ல போய் பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. உடனே நம்ம பையனோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. சோ அங்க ஏதோ இருக்குன்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. உள்ள போய் வேகமா பாக்குறாரு. ஆனா அவரால் அங்கிருந்து எதுவுமே எடுக்க முடியல. நம்ம பையன் உள்ள வரான். சரி ஓகே, நான் இப்போ உன்ட்ட ஹாட் அண்ட் கூல் கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் அவன் ரூம்ல இருக்க ஒவ்வொரு இடமா நிக்கிறாரு. அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எந்த இடத்துல அவன் ஃபேஸ் ரொம்பவே இறுக்கமா, அதாவது ஹாட்டா மாற போகுது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல போய் நிக்கிறப்ப அவன் ஃபேஸ் அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு வருது. உடனே உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா நம்ம சமந்தாவோட பேக் அங்கதான் இருக்கு. இதை பார்த்து நம்ம பையன் திருன்னு முடிக்கிறான். இப்போ அந்த டிடெக்டிவ் அந்த பேக்கை செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதுல இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறாரு. அதை பார்த்துன்னு நம்ம பையனோட முகம் டக்குன்னு மாறுது. அப்ப நம்ம லைட்மேன் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு அவனை போய் விசாரிக்கிறாங்க. எப்படி இந்த பேக் உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, சமத்தா தான் என்கிட்ட கொடுத்தா, அவளுக்கு அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையாமா, அதனாலதான் அவ அங்கிருந்து ஓடி வந்துட்டா, இந்த பேக்கை என்கிட்ட கொடுத்து பாத்துக்க சொன்னா அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்றான். சரி ஓகே, அவ எங்க ஓடி போனா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே நம்ம லைட் மேன் இதான் சொல்லிட்டு ஏதோ இந்த இடம் தான் அப்படின்னு அவ பேக்ல இருந்து எடுத்த விஷயத்த காட்டுறாங்க. அது ஒரு சைக்காட்டிஸ்டோட இடம். உடனே அங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க போய் அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப அவங்க சொல்றது என்னன்னா, நான் இப்படிதான் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு நான் டீடைல் சொன்னேன், அவங்க ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃபை காணன்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னனால நான் டீடைல்லாம் சொன்னேன், அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அடுத்த நாளே அந்த ஹஸ்பண்டே அந்த ஒய்ஃபை சுட்டு கொன்னுட்டாரு. சோ என்னால எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க சில எக்ஸ்பிரஷன்ஸ் சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. சோ நம்ம லைட் மேன் கண்டுபிடிச்சாரு, இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும், ஆனா இவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ரியாவும் எலியும் அந்த முகிஷா பொண்ணை போய் பார்ப்பாங்க. பார்த்து நாங்க உங்களோட பெரிய ஃபேன், உங்களோட ஆட்டோகிராஃப் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி ஓகே, நீங்க என்னோட புக்கை எடுத்துட்டு வாங்க, நான் கண்டிப்பா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம லைட் மேனும் ஃபாஸ்டரும் சமந்தாவோட அப்பா அம்மா முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்க ஏதோ மறைக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது, நீங்க அதை சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், உங்க பொண்ணு உங்களை பிடிக்காம தான் ஓடி போனதா எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, என்னதான் நடந்துச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா, நாங்க எதையுமே மறைக்கல, ஏன் எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம லைட் மேன், நீங்க எதையும் மறைக்கல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கீங்க, ஆனா உங்க ஒய்ஃப் எதையோ மறைக்கிறாங்க, அது எங்களுக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் அப்படியே அவங்க ஒய்ஃபை திரும்பி பாக்குறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, அவ காணாம போறதுக்கு 2 நாள் முன்னாடி அவளுக்கு எனக்கு சின்னதா ஒரு சண்டை வந்துச்சு, அப்ப
நான் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அவ கரெக்டா போய் கேஸ் கிட்டே விழுந்துட்டா. சோ அவ மேல லைட்டா தீக்காயம் பட்டுருச்சு. அதுல இருந்து அவட்ட சரியா பேசுறதே இல்ல. அந்த பிரச்சனையால அவ வெளியே போனவதான் இன்னும் அவ வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது அவங்க அப்பாவுக்கு தெரியாத போல அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி போறாரு. அவங்க உடனே சாரிங்கிறாங்க. உடனே நம்ம ஃபாஸ்ட் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு புரியுது, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நம்ம எலியும் ரியாவும் அந்த முகேஷாவோட ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட கதையும் சொல்றாங்க. நிறைய பேர் எங்களை வந்து கடத்திட்டு போனாங்க. அதுல நிறைய பேர்த்த என் கண்ணு முன்னாடியே அவங்க சாகடிச்சாங்க. நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அந்த ஒரே ஒரு மோட்டிவேஷன் மட்டும் தான் எனக்கு இப்போ அமைதியா எங்க நாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பிரஸ் மீட் முடிஞ்சதையும் நம்ம எலி போய் முகிஷாட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ் வந்துடுறாங்க. இப்போ முகிஷாவோட பப்ளிஷர் வராங்க. அவங்கள்ட்ட அவங்க சொல்றது என்னன்னா முகிஷாட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவ உண்மையதான் சொல்றா, நீங்க அவளை தாராளமா நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ரியா இல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே நம்ம எலி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ கரெக்டா தான் இருக்கா, அவ உண்மையதான் சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரி ஓகே இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிஷர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சமந்தாக்கு தீக்காயம் பட்டு தான் அவ வெளியே போனான்னு சொன்னாங்க பாத்தீங்களா. உடனே நம்ம டிடெக்டிவ் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல், அதாவது தீக்காயத்துக்கு பாப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தேடி கண்டுபிடிச்சு ஒரு டாக்டரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவர் எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துடுறாங்க. உடனே நம்ம லைட் மேன் அவரே உத்து பாக்குறாரு. அவர் ஃபேஸ்ல எல்லாம் ரொம்ப வேத்து இருக்கிறத பாக்குறாரு. சரி ஓகே இவன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவன் புரிஞ்சுக்கிறாரு. அதுவும் இல்லாம அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்னையும் சேர்த்து பிடிச்சிடுறாரு. உடனே இவர் உள்ள போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு இவ யாரு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் எதுவும் தெரியலன்னு சொல்றான். உடனே நம்ம லைட் மேன் அப்புறம் உனக்கு இப்படி குப்பு குப்புன்னு வேக்குது, ஏதோ சொல்ல வரன்னு தெளிவா தெரியுது, சொல்லு அதை முதல்ல அப்படிங்கிறாரு. உடனே அவனும் வேற வழி இல்லாம இந்த பொண்ணு எவ்ரி வீக் சாட்டர்டே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவா, இவளுக்கு தீக்காயம் இருக்கு, நான் தான் இவளை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே சனிக்கிழமை நம்ம லைட் மேனும் நம்ம டிரெக்டிவும் ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு அங்க வந்துடுறா. அங்க பிச்சைக்கார மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்கா. உடனே அவன் எந்திரிச்சு போய் நான் போலீஸ், நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம லைட் மேன் உள்ள இருந்துகிட்டே அவன் இப்போ ஓடுவா பாரு அப்படிங்கிற. அதே மாதிரி அந்த பொண்ணு திரும்பி தடதடதான் ஓட ஆரம்பிச்சிடறா. பின்னாடி இருந்து இன்னும் 2 போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. உடனே அவங்க அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா குடுன்னு ஓடி வந்து எப்படியே என் பொண்ணை காப்பாத்துறீங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்றத பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படி அவன் என்ன சொல்றான்னா என் பேரு ஜெசிகா, நான் ஈவினிங் குள்ள போகணும், இல்லைன்னா என்னை தேடுவாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்றா. உடனே இவங்க திரும்பி பார்த்துருவாங்க. ஒருவேளை தப்பான பொண்ணுக்கு கூட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாத்துக்கிறாங்க இவங்க. இப்போ நம்ம லைட் மேன் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம டிடெக்டிவ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவங்க அவங்க அம்மாவை பார்த்ததையும் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றாங்க, நல்லா பாருங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க போய் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ரியா எலியை கூப்பிட்டு ஒரு விஷயம் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நீ என்னதான் அவங்கள நம்பலாம், ஆனா எனக்கு முகிஷா மேல சின்னதா ஒரு டவுட் இருந்துட்டு இருந்துச்சு, அதனால நான் அவங்களோட பழைய ஃபுட்டேஜ்ல எடுத்து பார்த்தேன், சோ நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல அவங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இது கண்டிப்பா பொய்யா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஏழை நீ எப்ப இதுல எக்ஸ்பர்ட் ஆனா, நீ வந்து சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள ஏன் நீ இவ்வளவு பெரிய ஆள் மாதிரி பில்டப் போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப டென்ஷன் ஆகி சண்டை போறாரு. ஏன்னா நம்ம ஏழைக்கு முகிஷாவை பிடிச்சிருக்கு போல, அதனால அவரோட லை டிடெக்டிவ் சென்ஸ் அவங்கள்ட்ட வேலையே செய்ய மாட்டேங்குது. ஆனா ரியா அப்படி இல்ல. முகிஷா மேல ரியாக்கு நல்லா டவுட் இருக்கனால அவங்க எல்லாத்தையும் துருவி பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எலை சீனியர் இல்லையா, அதனால இவங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சோ நம்ம ரியா நான் ஃபாஸ்டர்ட்ட இதை சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஏழை உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஃபாஸ்டர் சமந்தாவோட அம்மாட்ட பேசுறாங்க. நீங்க தான் அவங்களோட அம்மா, சோ நீங்க போய் ஏதாவது பேசுனீங்கன்னா அவளுக்கு கண்டிப்பா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாம் பசங்களே கிடையாது, நீங்களே எல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஃபாஸ்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு சோஃபின்னு ஒரு பொண்ணு இருந்தா நாங்களும் அவளை அடாப்ட் தான் பண்ணோம், அதாவது தத்து தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவளை தத்து எடுத்துட்டு ஒரு 60 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. என்னதான் இருந்தாலும் நாங்க தத்து எடுத்துட்டோமேங்கிறதுக்காக நாங்க எங்களோட கருவையும் கழிச்சிட்டோம். ஆனா எங்களுக்கு சோஃபியும் ரொம்ப நாள் நிலைக்கல, அவளும் சீக்கிரமாவே இறந்துட்டா. சோ ஒரு பொண்ணை இழந்தா எப்படி வலிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க இழந்துடாதீங்க, நாங்க அதுக்காக தான் சொல்றோம், சோ நீங்க போய் அவகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டலா பேசுறாங்க. உடனே அவங்க அதை கேட்டுட்டு நேரா சமந்தாட்ட போயிட்டு சமந்தா ஐ எம் சாரி, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான், உன்னை நான் அடிச்சிருக்க கூடாது, நீ போய் அங்க கீழே விழுந்துட்ட, அதனாலதான் உனக்கு காயம் ஆச்சு, அதெல்லாம் நான் பண்ண பெரிய தப்பு, என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் உருக்கமா பேசுறாங்க. உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ சமந்தா அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு அவனை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு, அவன் அவளை விட மாட்டான், சோ அதனாலதான் நான் எதையுமே பேசல அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவங்க என்னது அவனா யார் அவன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம எலை முகிஷா கூட ஒரு சின்ன டேட்டுக்காக வந்திருப்பாங்க. அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம எலை ஒரு விஷயம் சொல்லுவாரு. நான் உன்னை ரொம்ப நம்புறேன், ஆனா ரியா உன்னை ஃபுல்லா நம்பவே மாட்டேங்கிறா, நீ பொய் சொல்றதா அவன் நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆனா உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம முகிஷா அவங்க காதை லைட்டா தொடுவாங்க. உடனே நம்ம எலை திரும்பி நீ இப்போ உங்க காதைய தொட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அதுலதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க பொய் சொல்றீங்க தானே, நீங்க எதுவுமே உண்மையா எதுவுமே எழுதல தானே
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்படியே ஷாக் ஆகி நின்றுறாங்க. எப்படியே அவன் கண்டுபிடிச்சிட்டான்டான்னு தெரிஞ்சுட்டு நான் ஏன் அப்படி ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறான். ஏன்னா எல்லைக்கு முகிஷாவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவங்க பொய் சொன்னாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் மனசு ரொம்பவே உடஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து அவன் நவுந்து போக ட்ரை பண்றான். பட் நம்ம முகிஷா அவனை ஃபாலோ பண்ணி நான் ஏன் அந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ண அப்படின்னா என்னோட நாட்டில இருந்து எத்தனை சின்ன பசங்களை கூட்டு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப அதிகமான சின்ன பசங்களை கூட்டு போறாங்க. அவங்களை என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஆனா ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ அவங்க இறந்துட்டாங்கிற நியூஸ் மட்டும் தான் வருது. இதை குறையணும், எங்க நாடும் உங்க நாடு மாதிரி ஒரு பெரிய மேல் நாடு ஆகணும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயமே பண்ணேன். எங்க நாட்டு மேல எல்லாத்தோட அட்ராக்ஷனும் வரணும். நாங்களும் உங்களுக்கு சலைச்சவங்க இல்ல, நாங்களும் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு காட்டுவோம். அதுக்காக தான் நான் இத்தனை விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவன் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவா நடந்து போயிடுறான். அதே நேரத்துல நம்ம சமந்தாவை இப்ப நம்ம லைட்மேன் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் உங்ககிட்ட 20 கொஸ்டின் கேட்பேன், நீ அதுக்கு பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, நீ என் கண்ணை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம லைட்மேன் கேட்கறாரு, அவன் சொன்னேன் அது யாரு, உன் ஃப்ரெண்ட்ல யாராவது ஒருத்தரா அப்படிங்கும்போது அமைதியா இருக்கா. அடுத்து உன்னோட ஃபேமிலியில யாராவது ஒருத்தரா அப்படிங்கும்போது அப்பயும் அமைதியா இருக்கா. உன்னோட ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரா அப்படிங்கிறப்பயும் அமைதியா இருக்கா. இப்போ உன்னோட டீச்சர்ஸ் யாராதான்னு கேட்கறாரு. அப்பயும் அவ லைட்டா அமைதியாவே தான் இருக்கா. அடுத்து உன்னோட சைக்காட்டிஸ்டா அப்படின்னு கேட்கும்போது அவ கரெக்டா எச்சி முழுங்குறா. ஸோ உடனே அவங்க தான் உடனே போய் அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம போலீஸ் இவங்க போறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் வராங்க. வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த இடத்துல அவங்க இல்ல, ஆனா ஒரே ஒரு போட்டோ மட்டும் இங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க. அந்த போட்டோ பின்னாடி திருப்பி பார்த்தா ஜெசிகான்னு இருக்கும். ஸோ இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சைக்காட்டிஸ்டோட பொண்ணு ஒரு ஆத்துல விழுந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க அதை தாங்க முடியாம தான் தான் கிட்ட சைக்காட்டிஸ்ட் வர பொண்ணுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் பொண்ணு மாதிரி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்க சைக்காட்டிஸ்ட் ஆச்சு இல்லையா, இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களை அப்படியே தான் பொண்ணு மாதிரி இழுத்து இவங்களா வளர்த்திட்டு இருப்பாங்க போல. போக போக தான் பொண்ணு மேல இருக்க ஆசையினால அந்த பொண்ணுங்களையும் சேர்த்து கொண்டுருவாங்க. லிட்டில் பிட் ஆஃப் ஒரு சைக்கோ மாதிரி தான் இவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ இன்னொரு பொண்ணு அவங்கள்ட்ட மாட்டிருக்காங்கிற விஷயம் நம்ம சமந்தா சொல்லி இவங்களுக்கு ஏற்கனவே தெரிய வந்துருச்சு. உடனே நம்ம லைட்மேன் ஒரு கெஸ் பண்றாரு. அவங்க பொண்ணு எந்த இடத்துல இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல தான் அந்த ஆறு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வாங்க அங்க போலான்னு போய் பார்த்தா அந்த சைக்காட்டிஸ்ட் மேடமும் அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அவங்க ட்ரக் கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அவங்க பக்கத்துல ஒரு கன்னு இருக்கு. இப்போ நம்ம ஃபாஸ்டர், லைட்மேன் அப்புறம் டிடெக்டிவ் எல்லாரும் பக்கத்துல மெதுவா போயிட்டே இருக்காங்க. அவங்க உடனே திரும்பி அவ தூங்குறா, கொஞ்சம் மெதுவா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபாஸ்டர் நீங்க அவங்களுக்கு ட்ரக் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க உடனே உளர ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என் பொண்ணு கிட்ட சொன்னேன் அந்த பக்கம் போகாத, தண்ணியில குதிக்காத, உனக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க உளறிக்கிட்டே இருக்காங்க. இவங்க உங்க பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ரொம்பவே காண்டாயி பக்கத்துல இருக்க கண்ணை தூக்கிடுறாங்க. அவங்க உடனே எல்லாம் பயப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம டிடெக்டிவ் கையில கன் எடுத்துக்கிறாரு. உடனே அவங்க எதுவுமே பண்ண முடியாம உட்காந்து அழுகுறாங்க. அவங்களோட தப்ப அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்கள இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ நம்ம எல்ஐ ஆபீஸ்க்கு வராரு. அங்க ரியா உட்காந்துருக்காங்க. நம்ம ரியா சொல்றது என்னன்னா, நான் ஃபாஸ்டர் கிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்லல, நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப நம்ம எல்ஐ ஆனா நான் சொல்லிட்டேன், அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ரியா சொல்றாங்க, ஆனா அவங்கள உனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவங்க தப்பு பண்ணாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எஞ்சி போயிடுறாரு. இப்போ நம்ம ரியா கூப்பிட்டு நீ பொய் சொல்ற அப்படிங்கிறாங்க. ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவர் பொறுமையா அங்கிருந்து போயிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ஃபாஸ்டர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம லைட்மேன் அங்க வந்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சோஃபியை பத்தி ஞாபகப்படுத்திட்டாங்க, அதனால எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு, அதனாலதான் நான் இங்க வந்து அமைதியா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி வெளியே வரமோ அதுல தான் நம்மளோட சக்சஸே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு வழியா கொஞ்சம் சென்டிமெண்டா இந்த எபிசோட் முடிஞ்சாலும் ஒரு தரமான எபிசோடாவே இதுவும் இருந்திருக்கு. நம்ம லைட்மேனும் அவங்க குரூப்பும் அதே மாதிரியே ஒரு 2 கேஸ் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க ஹாலிவுட் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. நம்ம லைட் மீயோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.